ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தொடர்ந்து பரவலா டெய்லியுமே மழை பெய்யுது நைட்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகளுக்கு எவ்வளோ கொண்டாட்டமா இருக்கோ, நம்ம நடவு பண்ற செடிகள் எப்படி குஷியா இருக்கோ, அதே மாரி களச்செடிகளும் ரொம்ப குஷியா இருக்கு. அதிகமான களச்செடி அதெல்லாம் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சடனா ஒரு விஷயம் பார்த்தேன். அதை உங்ககிட்ட காமிக்கலாம் தான் வரேன். இதை நீங்க சடனா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாம்பு படுத்திருக்க மாதிரி தான் தெரியும். நானும் அப்படிதான் நினைச்சு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பாத்தீங்கன்னா இந்த இடம் உடஞ்சிருச்சு பாருங்க. இங்க ஆல்ரெடி டேமேஜ் இருந்திருக்கு போல. இது என்ன கொடின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏர் பொட்டேட்டோ கொடி ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீதா மரத்து அடியில ஒரு பப்பாளி மரம் தெரியுது இல்ல, அந்த இடத்துலதான் இதை நடவு பண்ணிருக்கேன். அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த கொடி வந்திருக்கு. சடனா பார்த்தோன்னே இங்க அந்த கொடிக்கு சம்மந்தமே இல்லை, இங்க வர்றதுக்கு அவசியமே இல்லை. இது எப்படியோ இந்த பக்கம் வந்திருக்கு. நான் சடனா பார்த்தோன்னே பாம்பு நினைச்சு பயந்துட்டேன். பாருங்களேன் இவ்வளவு தடிமனா எப்படி இருக்கு பாருங்க, செழுமையா. இது வேர்க்கிழங்கு நம்ம எடுப்போம். ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஏர் பொட்டேட்டோ நடவு பண்ணனா, அடுத்த சீசன்ல அதுக்கு அடியில வேர்ல கிழங்கு வச்சிருக்கும். அந்த கிழங்குல இருந்து வந்த கொடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கு பாருங்க. இதுல கிழங்கோட சைஸும் பெருசா இருக்கும், எண்ணிக்கையிலயும் அதிகமான கிழங்கு வைக்கும். வேர்க்கிழங்குல இருந்து வளர்ற கொடி. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல நான் இந்த வெற்றிலை கிழங்கு தோண்டாம விட்டுட்டேன். அதுக்கு காரணம் நான் லேட் பண்ணதால கிழங்கு திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிலை கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் தோண்டலைன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். கருணக்கிழங்கோ சேப்பக்கிழங்கோ நம்ம தோண்டாம விட்டோம்னா அது அப்படியே மக்கி போயிடும். அதனால நானும் சரி வளர்ந்துட்டு போட்டோம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். இப்ப பாருங்களேன் கொடி அங்க இருந்து வருது பாருங்க. இப்பதான் பாக்குறது அது எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு. இப்ப நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த கொடி தான் அது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எந்த அளவு தடிமனா இருக்கு. இடம் பார்க்க பசுமையா அழகா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு களச்செடி வச்சிருந்தா தேவையில்லாம பாம்புலாம் கூட இங்க வரும். ஒரு 6:30க்கு மேல இந்த சைடு வந்தனா கண்டிப்பா பாம்பு பார்க்கலாம் நம்ம. ஆனா அது இங்க தங்காது, சும்மா இற தேடி வரதுதான் போயிடும். ஆனா இந்த மாதிரி புதரா இருந்தா இங்கே செட்டில் ஆயிடும். அதனாலதான் அடிக்கடி களை எடுப்போம். இப்ப கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஆடிப்பட்ட வேலையால இந்த இடத்த கவனிக்காம விட்டதுல பாத்தீங்கன்னா நல்ல புதர் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணலான்னு வந்து அப்பதான் இந்த கொடியை பார்த்தேன். இப்பதான் லாஸ்டா ஒரு வீடியோல கூட இந்த பூவை காமிச்சிருப்பேன். இருந்தாலும் பார்க்க அவ்வளவு அழகு ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் நேரத்துல தோட்டத்துல வேலை பார்க்கும்போது இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததா மலர்ந்தும் மலராம இருக்கு இந்த டார்க் கலர் பூ. அடுத்ததா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி செடியில எவ்வளவு அழகா எத்தனை பூக்கள் பாருங்க. இந்த ஒரே டைம்ல 4 பூ பூத்திருக்கு பாருங்க. ரொம்பவே அழகான கலர், சூப்பரான பூக்கள், ரொம்ப செழுமையா வளர்ந்துட்டு வருது. இந்த செடிகளும் இப்ப சேலுக்கு இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.